Thank you. Namo Om Vishnupadaya Krishna Prasthaya Bhutale Srimade Bhakti Vedanta Swami iti namine Namaste Saraswati Devi Gauravani Pracharine Nirvishesha Sunyavadi Paschatya Desatarine Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. ஸோ பக்தர்கள் அனைவரையும் இந்த பக்தி விருக்ஷா அப்படிங்கிற வகுப்புக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி நம்ம பகவத்கீதையுடைய 18 சாப்டர்ஸ் அது நம்ம ஓவர்வியூ பார்த்தோம். ஸோ அதோடைய தொடர்ச்சியா இந்த பக்தி விருக்ஷா வகுப்பை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பக்தி விருக்ஷா அப்படின்னா என்ன, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணது, இது ஏதாவது புதுசா ஒண்ணு நம்ம உருவாக்கி இருக்கிறோமா, இல்லை இது ஏற்கனவே இருக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். இந்த பக்தி விருக்ஷா அப்படிங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஒரு ஆச்சாரியரான பக்தி வினோத் தாக்கூர் அப்படிங்கிறவருடைய ஒரு யுக்தி, பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு யுக்தி. அவர் தான் பல விதங்கள்ல இந்த பிரச்சாரம் எப்படியெல்லாம் செய்ய முடியும், மக்களை எந்த விதத்துலலாம் நம்ம அணுக முடியும், அவங்களுக்கு இந்த கிருஷ்ண உணர்வை கொடுக்க முடியும்னு சொல்லி ஆலோசனை பண்ணி அவர் பிரச்சாரத்துக்குன்னு பல திட்டங்களை வகுத்தார், பல பிளான் போட்டார். ஒண்ணு நாமஹட்டா அப்படின்னு சொல்லி ஒண்ணு, அதுக்கப்புறமா புக்கு பிரிண்ட் பண்றது. ஏன்னா பக்தி வினோத் தாக்கூர் அவருடைய டைம்லயே மேகசின்லாம் நடத்தினாரு, அதை ஃபாரினுக்கும் அவர் அனுப்புவது உண்டு. ஸோ இந்த விதத்துல புக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதும் சைதன்ய மகாபிரபுக்கு அப்புறமா கோஸ்வாமிகளுடைய காலத்துல இருந்தே அது நடந்தது. ஸ்ரீனிவாசாச்சாரியா, நரோத்தமதாஸ் தாக்கூர், ஷியாமானந்த பண்டிட், இந்த 3 பேருமே நம்ம சங்கீர்த்தன இயக்கத்துடைய முதல் சங்கீர்த்தன் பார்ட்டி அவங்க தான். அவங்க 3 பேர் ஆச்சாரியருடைய கிரந்தங்களை எடுத்துட்டு மேற்கு வங்கத்திலையும் ஒரிசாலெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அதனால இந்த புஸ்தக விநியோகம் அப்படிங்கிறதோ இல்லைன்னா இந்த பக்தி விருக்ஷா அப்படிங்கிறதோ இது எல்லாமே முன்னாடியே நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. பக்தி விருக்ஷா அப்படின்னா ஜென்ரலான ஒரு மீனிங் என்னன்னா, விருட்சம்னா நமக்கு தெரியும் மரம். பக்தி விருட்சம் அப்படின்னு சொன்னா பக்தியுடைய அந்த ஒரு விதை, பக்தி லதா பீஜ அப்படின்னு சைத்தன்ய சரிதாமிரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பக்தி அப்படிங்கிற அந்த விதையானது நம்முடைய ஹிருதயத்துல என்ன செய்யப்படுது, விதைக்கப்படுது. அந்த பக்தி விதையானது நல்ல விதத்துல வளர்ந்து வருவதற்கு, அது ஒரு நல்ல விருட்சமா அந்த நபருக்கே அது ஒரு பலனை கொடுக்கறதுக்கும், அவருக்கு மட்டும் இல்லாம அவரோட தொடர்பு இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் ஒரு நன்மையை கொடுக்கறதுக்காகவும் இந்த விருட்சம், இந்த விதைய நல்லபடியா நம்ம பாதுகாத்து அதை வளர்த்து அதை ஒரு நல்ல விருட்சமா மாத்தணும் அப்படிங்கிறதுதான் இந்த ஒரு வகுப்புடைய ஒரு நோக்கம். பொதுவா இந்த பக்தி விருட்சா அப்படிங்கிற இந்த வகுப்பு இல்லங்கள்ல நடக்கும், அதாவது வீடுகள்ல நடக்கும், ஹவுசஸ். பொதுவா ஒரு பிரச்சாரகர் என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி ஒரு பக்தருடைய வீடை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அந்த பக்தருடைய வீட்டுல அவர்னால எத்தனை பக்கத்துல இருக்கிறவங்க நண்பர்கள் யாரெல்லாம் கொஞ்சம் அவரால் கூட்டிட்டு வர முடியுமோ அந்த நண்பர்கள் எல்லாம் அங்க வர வச்சு அவங்களுக்கு இந்த பக்திங்கிற இந்த விதையை அவங்களுடைய ஹிருதயத்துல விதைச்சு, அது மட்டும் இல்லாம அது நல்லபடியா வளர்ந்து அவங்களுக்கு ஒரு பலனை கொடுக்குற வரைக்கும் அவங்கள தொடர்ந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்து அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையா இருக்கட்டும், இல்லைன்னா மெட்டீரியல் லைஃபா இருக்கட்டும்,
இந்த ரெண்டையுமே வந்து சரியான விதத்துல அவங்க பேலன்ஸ் பண்றது எப்படிங்கிறத அவங்களுக்கு கூடவே இருந்து கத்துக் கொடுத்து ஆஹ் அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இந்த ரெண்டையும் சரியான விதத்துல வெற்றிகரமா நடத்துறதுக்கு இந்த பக்தி விருட்சா அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும். நமக்கு எப்படி குழந்தைங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு டீச்சரை வந்து சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கே நம்ம வந்து வர வச்சு ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கற்றுக் கொடுப்போம். அந்த மாதிரி தான் சைத்தன்ய மகாபிரபு ஒவ்வொரு கட்டுண்ட ஜீவாத்மாக்கும் கிருஷ்ண பக்தியானது அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது பல விதங்கள்ல தன்னுடைய சிஷ்யர்களை வந்து அவர் உற்சாகம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து அவங்கள பிரச்சாரத்துல வந்து ஈடுபடுத்தினார். நித்யானந்தரா இருக்கட்டும், ஹரிதாஸ் டாக்கூரா இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுவார், தினமும் வந்துட்டு நாம பிரச்சாரத்துக்கு வந்து அனுப்புவார். ஸோ இன்னைக்கு எத்தனை பேரை வந்து நாமம் சொல்ல வச்சீங்க அப்படின்னு நான் வந்து கேட்பார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டுண்ட ஜீவாத்மாவுக்கும் இந்த கிருஷ்ண பக்தியை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஸ்ரீ சைத்தன்ய மனோபிஷ்டம், சைத்தன்ய மகாபிரபுவுடைய அந்த உள்ளார்ந்த அந்த மனதினுடைய ஒரு இயக்கத்தை புரிந்து கொண்ட அவருடைய சீடர்கள், அதுக்கப்புறமா வந்த மற்ற பக்தர்கள், அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, அதை வந்து ரொம்ப சின்சியரா சீரியஸா அதை வந்து பண்ணாங்க. அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த பக்தி விருக்ஷா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். ஸோ இந்த பக்தி விருக்ஷா அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு பிலாசபிக்கலான ஒரு கிளாஸா இல்லாம, அதே நேரத்துல வந்து நமக்கு அடிப்படையான தத்துவங்களை ரொம்ப சுலபமாகவும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த கிருஷ்ண பக்தி தத்துவங்களை ரொம்ப எளிமையா நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்காகவும், நம்மளுடைய பக்தியை வந்துட்டு ரொம்ப அதை கடினமா நினைச்சு நம்ம வந்து பயப்படாம நமக்கு வந்து உற்சாகம் கொடுத்து நம்மளை பக்தியில வந்து ஊக்கப்படுத்துறதுக்காகவும் இந்த ஒரு இந்த பக்தி விருக்ஷா அப்படிங்கிற இந்த வகுப்பானது பல பக்தர்களால வந்து இது கடைபிடிக்கப்பட்டு வருது. ரொம்ப இதை வந்து பிரச்சாரமும் செய்யறாங்க. ஸோ அதனால இந்த பக்தி விருக்ஷா வகுப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு வகுப்பா நம்ம வந்து நினைக்காம ஒரு ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட்டா நீங்க வந்து எடுத்துக்கிட்டு எல்லாருமே இதுல வந்து நல்லா ஸ்போர்ட்டிவா நீங்க எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷனோட இந்த வகுப்பு நடக்கணும் அப்படின்னு நான் வந்து விரும்புறேன். அப்பதான் வந்து நமக்கும் ஒரு ஆன்மீகமான ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியான ஒரு வழியில சந்தோஷமா ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு மூடுல நம்ம வந்து கத்துக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம ஒரு போர் இல்லாம நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து சேர்ந்து வந்து நம்ம கத்துக்கலாம். ஸோ அதனால இந்த வகுப்புக்குன்னு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ யா, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பக்தர்களோட நான் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் எனக்கு தேவைப்படுது. அதனால வந்து ஒரு பக்தர்களா வந்துட்டு உங்களுடைய பேரு, நேட்டிவ் பிளேஸு, அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரசாதம் ரொம்ப பிடிக்கும், இந்த 3 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ்க்குள்ள போவோம். யார் சொல்றீங்க ஃபர்ஸ்ட்? கண்டிப்பா இந்த கிளாஸ்ல எல்லாருமே இன்ட்ராக்டிவா பண்ணணும். என் பேர் அனுஷன். பேஸ் அடி வந்து இலங்கை, ஸ்ரீலங்கா. உங்க பேர் என்ன சொன்னீங்க? அனுஷன். ஓகே. ஸ்ரீலங்கா. அடுத்தது சாப்பாடு கைண்ட் ஆஃப் காரம் கூடினது, இனிப்பு கூடின, something like that. The favorite one you're asking, right? Yeah, favorite one. ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். Yeah, something maybe dosai with a car. Night dosai with car stuff. Okay.
வெரி குட். தேங்க்யூ. எனக்கும் வந்து தோசை ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கிறாரு. சந்தோஷம். தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. Welcome. புவனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. யா. நான் வந்து இந்தியா தான், பட் இப்போ இருக்கிறது வந்து டொரண்டோல. இந்தியால எங்க? இந்தியால மயிலாப்பூர், சென்னை மயிலாப்பூர். ஓகே. இப்போ இருக்கிறது டொரண்டோல. ம். பிடிச்ச ஃபுட்னா அவல் கேசரி. அவல் கேசரி. எஸ். ஓ, வெரி குட். இன்ட்ரெஸ்டிங். யா. சூப்பர். தேங்க்யூ. யா, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. தேங்க்யூ. வேற யாரு? பிரபுஜி, நான் ராஜேஸ்வரி கண்ணன். ஆ, யா. சொந்த ஊர் வந்து ராஜபாளையம், இருக்கிறது ஆ, டொராண்டோ. எங்க ஊருக்கு பக்கத்துல. ஓ, தேங்க்யூ பிரபுஜி. நான் வந்து இருக்கிறது டொராண்டோ. எந்த ஊர் பிரபுஜி? சிவகாசி. சிவகாசியா? ஓ குட். பக்கத்து வர போயிட்டீங்க. சூப்பர். ரவா கேசரி ரொம்ப பிடிக்கும் பிரபுஜி. ரவா கேசரி நீங்க? ஓகே. கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனோம்னா நம்ம ஊர் பக்கம் அந்த ரவா கேசரி வந்துட்டு அந்த ஒரு கெட்டி சட்னியோட கொஞ்சம் அதோட சேர்த்து சாப்பிடுற ஒரு பழக்கம் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? ஆமா, எனக்கு எனக்கு இட்லி வச்சுக்கிட்டு சட்னி வச்சுக்கிட்டு ரவா கேசரி பக்கத்துல வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். கல்யாண வீட்டுக்கு போனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதான் இல்லையா? வெரி குட். தேங்க்யூ. நெக்ஸ்ட். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. yes, நான் வந்து பத்மாக்ஷி ராதிகா தேவிதாசி. நான் என்னோட பேசஸ் சென்னை, மயிலாப்பூர், லைக் புவனா மதர் ஒன்லி. Okay. But I now live in Toronto. And வேற எனக்கு பிடிச்ச இதுனாக்க சாப்பாடுனாக்க anything that is Krishna Prasadam I like. But if you really want something really very very specific நாக்க தயிர் சாதம் மாவடு. Yes, Mylapore is famous. Yes, thank you. Thank you, madam. Next. ஹரே கிருஷ்ண பிரபு. എൻ്റെ പേര് ഡെബീജ. நான் பிறந்த ஊர் டொராண்டோ, கனடா. அம்மா அப்பா இலங்கை, யாழ்ப்பாணம். And எனக்கு பிடிச்ச பிரசாதம் ஹல்வா கேசரி. Halwa Kesari. Okay. ISKCON one of the famous prasad. Yeah. ஓம் பிரபு. Yes. Thank you. எதுக்கு வந்து பிரபு இது கேட்கிறாரு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. சப்போஸ் சம்டைம் நம்ம வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டா அப்போ உங்களுக்கு பிடிச்ச அந்த பிரசாதம் எல்லாம் எனக்கு நீங்க செஞ்சு கொடுக்கணும். அதுக்குதான். கட்டாயம் டொரண்டோ வாங்க பிரபுஜி. பிரசாதம் கொடுப்பீங்களா? அதை சொல்லுங்க. கட்டாயம் தருவோம். எஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட். ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் வந்து பாவமாலினி தேவிதாசி. நான் பிறந்த ஊர் வந்து திருச்சி. இப்ப திருச்சி ஸ்ரீரங்கம் அங்கதான் பேஸ் ஆயிருக்கோம். இப்ப டொரண்டோல இருக்கேன். எனக்கு பிடிச்ச பிரசாதம் சுயம். சுயம் தேங்காய் போடணும் உள்ள வச்சு. ஓகே. எஸ் எஸ். ஓகே. எங்க ஊர் பக்கம் அதை வந்து சுசியம்னு சொல்லுவோம். நீங்க சுயம் சொல்றீங்க. ஓகே, குட். அது ஒரு நல்ல ஒரு டிஷ். சில பேர் முந்திரி கொத்துன்னு சொல்றாங்க பிரபு. அத கோயம்புத்தூர் சைடுல முந்திரி கொத்துன்னு சொல்றாங்க. அது வந்து மாதாஜி, அது நம்ம ஸ்டீம் பண்றது வந்து சுசியும் சொல்லுவாங்க. எண்ணெயில போட்டு எடுத்தா இதுன்னு சொல்லுவாங்க, முந்திரி கொத்துன்னு சொல்லிடுவாங்க. சுயம் போனாங்க அதை பொரிக்கிறதே. சுயம் பொரிக்கிறது. தேங்க்யூ சோ மச் பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. நீங்க அனாவசியமா வந்துட்டு இப்ப நீங்க வந்து டெம்ப்ட் பண்ணிட்டீங்க. ஏன்னா அது 20 கடையில சாப்பிட்டு விரும்பி விரும்பி சாப்பிட்டது. அதுக்கு அது இப்ப வந்து மறந்தே போச்சு. திரும்பவும் ஞாபகப்படுத்திட்டீங்க. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வேற? எஸ், ஆனந்தி. ஹரே கிருஷ்ணா. மாவடு, தயிர் சாதம், அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ.
நெக்ஸ்ட் வேற யாரு? வணக்கம். என்னுடைய பேர் கலைமதி வரதராஜன். நான் இருக்கிறது டொரண்டோ, பிறந்தது யாழ்ப்பாணம் மாவரங்கால். எனக்கு பிடிச்சது தயிர் சாதம். தயிர் சாத பிரியர்கள் நிறைய இருக்கிறீங்க. ஓகே, வேற யாரு? இன்னும் சொல்லாத ஆள் யார் இருக்கீங்க? Hare Krishna, Prabhu. எஸ் ப்ரோ. So, born in Pune, ஓகே. now in Toronto. Native actually. Now I'm in touch with my parents. Kanchipuram Gadda, Sankarapuram. பேரண்ட்ஸோட டச்சில் இருக்கிறீங்க. ஆமாம், of course every week call பண்ணுவேன், yearly visit. இப்போ டிசம்பர்ல I've been there. So yeah, main prasadam, I think I like chapati more. ஓகே. Pune. But I also like my only if my wife makes dosa. Gevuru maavu பிடிக்கும் எனக்கு. It's that's another. Whenever I get an opportunity, I don't want to miss that. Gevuru maavu, uppu maavu. That's my Okay. best. Yeah. எஸ், வெரி நைஸ். இன்ட்ரெஸ்டிங் டிஷ் ஒன்று சொல்லியிருக்கீங்க, கேவர் மாவு. Ragi. Yeah. எஸ், தேங்க்யூ. வேற யாரு இன்னும் இன்ட்ரடியூஸ் ஆகாத பக்தர்கள்? ஹலோ பிரபு, நான் ரவி. பிறந்தது ஸ்ரீலங்கா, இப்போ இருப்பது வந்து டொரண்டோ. எல்லா வெஜ்ஜி ஃபுட்டும் எனக்கு பிடிக்கும். பாரபட்சம் இல்லாம நான் சாப்பிடுவேங்கிறீங்க. ஆமாம், எஸ், வெரி குட். நான் ஆக்சுவலாக வந்து மதனுடைய அங்கிள், ஓ, மதன் பேரோட அங்கிள். ஓகே ஓகே, வெரி நைஸ். நாங்கள் வெஜிடேரியன் தான் ஃபுல்லாக. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாரும் இருக்கீங்களா இன்ட்ரடியூஸ் ஆகாம? எனிபடி இன்ட்ரடியூஸ் ஆக வேண்டாம்னு இருக்கீங்களா யாரும்? ஓகே. இப்போ நம்மளுடைய இந்த வகுப்பு வந்து இப்போ நான் ஸ்க்ரீன்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது உங்க எல்லாருக்கும் விசிபிளா இருக்கு, ரீடபிளா இருக்கா? இன்னும் வரல பிரபுஜி. ஸ்கிரீன் ஸ்க்ரீன்ல ஷேர் பாருங்க, வந்துருச்சா? இன்னும் வரல. ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டே இருக்கு. அவங்க வந்துடுச்சு. இஸ் திஸ் ரீடபிள்? Yes, Prabhuji. வாட் இஸ் த ஹெட்டிங்? மனித வாழ்க்கைக்கும் மிருக வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாடு. எஸ், தேங்க்யூ. ஸோ இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பேராவா வந்துட்டு நம்ம வந்து ரீட் பண்ண போறோம். ரீட் பண்ணிட்டு அதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு, அதே நேரத்துல ஏதாவது கொஸ்டின் நம்ம வந்து கேட்டு, உங்களுக்கு கேள்வி இருந்தாலும் நீங்களும் வந்துட்டு கேட்கலாம். அந்த விதத்துல இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக வந்து இருக்கும். ஓகே, அதனால கண்டிப்பா எனக்கு ரீட் பண்ணக்கூடிய பக்தர்கள் தேவை. தமிழ்ல நல்லா ரீட் பண்ணக்கூடிய பக்தர்கள் இந்த ஃபர்ஸ்ட் பேரா வந்து ரீட் பண்ணுங்க. யாராவது நான் தொடங்குறேன் பிரபு. தமிழ் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஆசையா இருக்கு. ஓகே. மனித வாழ்க்கைக்கும் மிருக வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாடு. தந்தையுடன் உலாவ செல்லும் ஒரு சிறு குழந்தை இடைவிடாமல் கேள்வி மேல் கேள்வியாக கேட்டுக்கொண்டு செல்கிறது. அவன் பல வினோதமான கேள்விகளை கேட்கிறான். அவற்றிற்கு சரியான விடைகளை தந்து தந்தை அவனை திருப்திப்படுத்த வேண்டியதாகிறது. நான் குடும்ப வாழ்க்கையில் ஒரு இளம் தந்தையாக இருந்தபோது, சாதுவாக இருந்தபோது கூறுகிறார், எப்பொழுதும் என்னிடம் இருக்கும் எனது இரண்டாவது மகன் என்னை நூற்றுக்கணக்கான கேள்விகளால் துளைத்து விடுவான். ஒருமுறை நாங்கள் காரில் சென்று கொண்டிருந்த போது என் 4 வயது மகன் வழக்கம் போல் அந்த பெரிய ஊர்வலம் என்னவென்று கேட்டான். அந்த திருமண ஊர்வலத்தை பற்றி அவன் கேட்ட 1001 கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிய பிறகு
அவன் கேட்டான், அப்பா, உங்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்று. இதை கேட்டதும் சுற்றியிருந்த மூத்த சீமான்கள் எல்லோரும் உரக்க சிரித்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஏன் சிரிக்கிறார்கள் என்று புரியாமல் பையன் திகைத்தான். எனினும் ஆன தந்தையால் எப்படியோ அந்த பையன் அடையப்பட்டான். ஹரே கிருஷ்ணா. இவ்வளவுதான் தெரியுது பிரபு. enough. Thank you. ஹரே கிருஷ்ணா. Yeah, thank you. ஸோ இது ஒரு சாதாரணமான ஒரு சுபாவம் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடியது. குழந்தைங்க அப்படின்னு சொன்னாலே நிறைய கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. கிருஷ்ணருக்கு கூட இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்கறது பிடிக்கும். யசோதா என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணருக்கு நைட்டு தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி பெட் டைம் ஸ்டோரி சொல்லுவாங்க. இல்லைன்னா கிருஷ்ணர் தூங்க மாட்டார். ஏதாவது நீ எனக்கு ஸ்டோரி சொன்னாதாம்மா நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பார். அப்போ யசோதா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விதமா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த சமுத்திர மந்தனம் பார்க்கடல் கிடையாது. அந்த பார்க்கடல் கிடையக்கூடிய அந்த ஒரு பாஸ்ட் டைம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது கிருஷ்ணர் கேட்கிறாரு, பால் முழுவதும், அதாவது ஒரு கடல் அளவு பால் இருந்துச்சாமா அப்படின்னு. ஆமாப்பா, அந்த கடல் ஃபுல்லா பால் அப்படின்னு. அப்படியாமா? அப்படின்னா அந்த அளவுக்கு பால் வர்றதுக்கு எத்தனை மாடுமா அங்க இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ஒரு கேள்வி கேட்டார். ஏன்னா அவர் வீட்டுல மாடு இருக்கு இல்லையா. பொதுவா ஒரு மாடு எவ்வளவு பால் கொடுக்கும்? மேபி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பசுவா இருந்தாலும் காலையில ஒரு 4 லிட்டரு, ஈவினிங் ஒரு 4 லிட்டரு மேபி அதுதான் இருக்கலாம். அப்போ கடல் அளவு பால் வரணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பசுமாடு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேள்வி கேட்டார். யசோதா நான் தெரியாம இந்த கதையை சொல்லிட்டேன் போலயே அப்படின்னு சொல்லி யசோதா யோசிச்சாங்க. டேய், அந்த கடல், அந்த பால் சாகரம்ங்கிறது நேச்சுரலாவே இருக்குடா, அது சிருஷ்டி பண்ணும் போதே இருந்துச்சு, அதுக்கு பசுமாடு எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சாங்க. சரி, அப்புறம் என்னாச்சுமா? அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய மலைடா, மந்திர பர்வதம்னு, அந்த மலையை கொண்டு அந்த நடு கடல்ல வச்சு அதை கடைஞ்சாங்க. அம்மா தயிர் கடையை பார்த்திருக்கல, உனக்கு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு, அதே மாதிரியே அந்த சமுத்திரத்தை கடைஞ்சாங்கடா. அப்படியாமா? அவ்வளோ பெரிய கடலை கடைஞ்சாங்களா? அப்படின்னா அதுக்கு பெரிய கயிறு கூட வேண்டி இருக்குமேம்மா? ஆமாண்டா, அதுக்கு வாசுகிங்கிற பெரிய ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பை எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, அதை கயிறா யூஸ் பண்ணி கடைஞ்சாங்கடா. அப்புறம் என்னம்மா ஆச்சு? அதுல இருந்துதான்டா அந்த தெரியுது பாரு, வானத்தை கை காமிச்சு, அந்த சந்திரன்றது அதுல இருந்து தான்டா வந்துச்சு அப்படின்னு. உடனே கிருஷ்ணன், என்னம்மா நீ, பால் கடைஞ்சு அதுல இருந்து வெண்ணெய் தானே வரும், எப்படி சந்திரன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்பார். யசோதாக்கு பதில் சொல்ல முடியாது. அது அப்படிதான்டா, அது தேவலோகத்துல இருக்கிற ஒரு சமுத்திர கடல் இல்லையா, அதனால அது நிறைய அதிசயமானதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி அந்த சமுத்திரத்தை கடையும் போது அந்த சமுத்திரத்துல இருந்து நிறைய வந்துச்சு. அப்போ இந்த சந்திரனும் வந்துச்சு. அப்படியாம்மா? அப்படின்னா இந்த சந்திரன் பாக்குறதுக்கு வெள்ளையா இருக்கே, இதுவும் வெண்ணையாமா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்பார். கிருஷ்ணருக்கு குழந்தைக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? ஆமாண்டா, அது ஒரு பெரிய ஒரு வெண்ணெய் பானை அங்க இருக்கு, அதுதான் உனக்கு பாக்குறதுக்கு அப்படி வெள்ளையா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாமா? அப்படின்னா எனக்கு அந்த வெண்ணெய் வேணுமா, எனக்கு அந்த வெண்ணெய் வேணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அடம் பிடிப்பாரு. அந்த வெண்ணெயை எப்படா எடுத்து கொடுக்கறது? அதெல்லாம் நடக்காது. இல்ல இல்ல, எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி கிருஷ்ணர் அடம் பிடிப்பாரு. அதுக்கப்புறமா யசோதா யோசிச்சுட்டு, இல்லம்மா, இல்ல, அதாவது அந்த வெண்ணெய பாத்தியா, அதுல அங்கங்க பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கு, கருப்பு கலர்ல அங்கங்க இருக்கு பாத்தியா, அது என்னன்னு தெரியுமா? இல்லையே, அது என்னம்மா? அது அந்த சமுத்திரத்தை கடையும் போது விஷம் வந்துச்சு இல்லையா, அந்த விஷம் எல்லாம் அதுல கலந்துருக்குடா, அது சாப்பிட்டோம்னா உயிருக்கே ஆபத்து, அதனால உனக்கு வேணாண்டா அப்படின்னு சொன்னோட. அப்படியாம்மா? அப்படின்னா எனக்கு வேணாமா, நான் உன் கூடயே இருக்கிறேம்மா, எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லிடுவார். ஸோ இந்த விதத்துல குழந்தைங்க அப்படிங்கிறது இயல்பாவே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சுபாவம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அது எதனால இருக்கு? பகவான் கிருஷ்ணர்கிட்டயே அந்த சுபாவம் உண்டு. அவரே ஒரு குழந்தையா இருக்கும்போது இப்படிதான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு. பட் குழந்தைங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த சுபாவம் அப்படிங்கிறது
அது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 6வது அறிவு இருக்கு அப்படிங்கிறத வந்து காமிக்குது. ஆனா அந்த 6th சென்ஸ் அப்படிங்கிறது குழந்தையில இருக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு வந்து மெச்சூர்டா வந்து இருக்கிறது கிடையாது. அதனால பார்க்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்போம். பட் கேள்வி கேட்கறது அப்படிங்கிற அந்த சுபாவம்ங்கிறது இயல்பாவே அது மனிதனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். ஏன்னா மற்ற ஜீவராசிகள்னால என்ன பண்ண முடியாது? கேள்வி கேட்க முடியாது. ஆனா மனிதர்களால என்ன பண்ண முடியும்? கேள்வி கேட்க முடியும். நான் ஏன் பிறந்திருக்கிறேன்? நான் ஏன் கருப்பா இருக்கிறேன்? நான் ஏன் பிறக்கும் போதே நான் வந்து ஒரு ஏழை குடும்பத்துல நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு அந்த மாதிரி அவங்கள வந்து கேள்வி கேட்கலாம். ஸோ ஆனா குழந்தையா இருக்கப்போ நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப இம்மெச்சூர்டான கேள்வி நம்ம வந்து கேட்கிறோம். ஸோ ஆனா நம்ம கேள்வி கேட்கணும். என்ன மாதிரி கேள்வி கேட்கணுங்கிறது தான் இனிமே நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் பேரா யாராவது படிங்க. எனிபடி? மனிதன் பகுத்தறிவுள்ள ஒரு மிருகமாதலால் அவன் கேள்விகள் கேட்பதற்காக பிறந்துள்ளான் என்பதே இந்த நிகழ்ச்சியின் பாடமாகும். கேள்விகள் மிக அதிகமாகும் பொழுது அறிவும் விஞ்ஞானமும் அதற்கேற்ப அதிகமாக வளர்ச்சி அடைகிறது. இளைஞர்கள் தங்களை விட பெரியவர்களிடம் கேட்ட பெருமளவிலான கேள்விகளின் அடிப்படையில்தான் பௌதீக நாகரீகம் முழுவதும் அமைந்துள்ளது. இளைஞர்களின் கேள்விகளுக்கு பெரியவர்கள் சரியான விடைகள் தரும்போது நாகரிகம் படிப்படியாக முன்னேறுகிறது. எப்படி இருந்தாலும் இறப்பிற்கு பின் என்ன நேருகிறது என்பதை பற்றி அதிபுத்திசாலி கேள்வி எழுப்புவான். குறைந்த புத்திசாலி குறைந்த அளவு கேள்விகளை எழுப்புவான். ஆனால் அதிபுத்திசாலி கேள்விகள் கேட்பதால் மேன்மேலும் உயர்கிறான். ஓகே. இந்த பேரா வந்து தன்னை அறியும் விஞ்ஞானம் அப்படிங்கிற பிரபுபாதர் எழுதின ஒரு புஸ்தகத்தினால பிரபுபாதர் கொடுத்த ஒரு பர்பாட். ஸோ அதுதான் வந்து இங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ இங்க இந்த கேள்விகள் அப்படிங்கிறது வந்து நம்மள முன்னேற்றம் அடைய செய்யும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எந்த துறை சார்ந்து இருக்கிறோமோ, எந்த மாதிரியான ஒரு வேலை சார்ந்து இருக்கிறோமோ, எந்த மாதிரியான ஒரு படிப்பு நம்ம படிக்கிறோமோ, அது சம்பந்தமான ஒரு கேள்விகளை நம்ம வந்து கேட்கும்போது என்ன ஆகுறோம்? அந்த துறையில நம்ம வந்துட்டு மேலும் மேலும் வந்து நம்ம வளர்ச்சி அடைகிறோம். ஸோ அதனாலதான் இன்னைக்கு வந்துட்டு இந்த இப்ப நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு இந்த லேப்டாப் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த லேப்டாப் இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்தது இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இல்லையா? கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது முதல்ல வந்தபோது அது எந்த சைஸ்ல இருந்தது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சு, அதுக்கப்புறமா அது வந்துட்டு கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறமா என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து சைஸ் வந்து ஸ்மால் ஆகிக்கிட்டே வருது. இன்னைக்கு வந்துட்டு பாக்கெட்ல எடுத்துட்டு போற அளவுக்கு வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்படி நடந்தது அப்படின்னா கேள்விகள்னால. ஏன் இவ்வளவு பெருசானா இருக்கணுமா, இதை நம்மளால இன்னும் வந்து ஒரு காம்பாக்டான ஒரு சைஸுக்கு கொண்டு வர முடியாதா அப்படின்னு அந்த ஒரு துறை சார்ந்த ஒருத்தர் வந்து யோசிச்சதுனாலதான் வந்து என்ன ஆயிருக்கு, கேள்வி கேட்டதுனாலதான் இந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ பொதுவா நமக்கு ஆன்மீகமான சம்பந்தமான கேள்விகளுக்கு இந்த மாதிரியான ஒரு பதில் நமக்கு கிடைச்சது இல்லை, நம்மளும் கொடுக்க முடியறது இல்லை. அப்ப அதனால என்ன ஆகுது, இதுல வந்து கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காததுனால நமக்கு இந்த ஆன்மீக சம்பந்தமான நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சிருது. நம்ம விஞ்ஞானம் தான் வந்து ரொம்ப உயர்ந்தது, இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஒரு எமோஷனல் ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பட் மெட்டீரியலா என்னதான் வந்துட்டு ஒரு சயின்ஸ் வளர்ச்சி அடைஞ்சிருந்தா கூட இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கிறது எங்கேயுமே வந்து கிடையாது. ஸோ நம்ம எப்படி பிறக்கிறோம் அப்படிங்கிறதும் யாருக்குமே வந்து தெரியாது. அதாவது ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல ஒரு குழந்தை வந்து வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறது வந்து தெரியுமே தவிர, அந்த தாயினுடைய கர்ப்பத்துக்கு உள்ள எப்படி ஒரு ஜீவாத்மா வந்தது, யார் வந்து அந்த ஜீவாத்மாவை அந்த கர்ப்பத்துல வச்சது, அந்த ஒரு கேள்விக்கு வந்து எந்த விஞ்ஞானமும் பதில் சொல்ல முடியாது. அதுலயும் பர்டிகுலரா வந்துட்டு அந்த தேகத்துக்குள்ள
அதாவது அந்த தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள இந்த ஆத்மா தான் வரணும்னு சொல்லி யாரு டிசைட் பண்ண முடியும்? நான் வந்து இந்நேரம் ஒரு எலான் மாஸ்கோடைய பையனா இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய லைஃப் எப்படி இருந்திருக்கும்? நான் ஏன் எலான் மாஸ்கோட பையனா இல்லை? இல்லையா? அதுக்கு யாருக்கு அந்த கர்மம் இருந்ததோ அவங்கதான் வந்து என்ன இருக்கிறாங்க, அவருக்கு வந்து பையனா பிறந்திருக்கிறாங்க. சோ இந்த விதத்துல நம்ம பிறக்கிறதையும் வந்துட்டு யாருனால வந்துட்டு உறுதியா வந்து சொல்ல முடியாது. இவங்கதான் இப்படிப்பட்டவங்க தான் பிறப்பாங்க அப்படின்னு வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அதே நேரத்துல இறந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து இங்க போயிருக்கிறாரு, இப்படி ஆயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானம் இன்னும் வந்து இல்லை. ஆனா அதுக்காக வந்து அந்த கேள்விகளை வந்து நம்ம கேட்காம இருக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஏன்னா அது தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம என்னன்னா இந்த மனித பிறவியை வந்து ரொம்ப சாதாரணமா நம்ம வந்து எடுத்துப்போம். இந்த பிறவி நம்ம பிறந்திருக்கிறோம், இந்த உடல் முடிஞ்சதோட இந்த வாழ்க்கை முடிஞ்சிருது அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு வந்துட்டு ஒரு கோல் தேவையில்லை, ஒரு நியமம் தேவையில்லை, அதாவது ஒரு ரூல்ஸ் எதுவுமே வந்து தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலாம். ஏன்னா என்னதான் நான் பண்ணா கூட இந்த லைஃபோட என்னோட இது வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா என்னைய கேள்வி கேட்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்ற ஒரு சுபாவம் வந்துடும். பொதுவாகவே வந்துட்டு ஒரு இலக்கு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு வேலையை வந்துட்டு அவ்வளவு தூரம் உற்சாகமா நம்ம வந்து பண்ண மாட்டோம். எப்ப அந்த இலக்குங்கிறது நிர்ணயிக்கப்படுதோ அப்பதான் நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த வேலையை வந்து உற்சாகமா நம்ம செய்யறோம். அது மட்டும் இல்லாம அதோடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சா இன்னும் நம்ம வந்து உற்சாகமா வந்து செயல்படும். சோ அதே மாதிரி இந்த மனித பிறவியில நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் இறுதியான ஒரு ரிசல்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சோ அதுதான் வந்து என்ன பண்ணுது, நம்மள இந்த ஒரு பிறவில இருந்து அடுத்த ஒரு பிறவிக்கு வந்து கொண்டு போகும். அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு கேள்விகளை ஒருத்தர் வந்து கேட்கணும். இந்த மனித பிறவியில நம்மளால அந்த கேள்விகளை வந்து கேட்க முடியும். ஆனா மிருக வாழ்க்கையில நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த கேள்விகளை வந்து கேட்க முடியாது. மிருகங்கள் எங்கேயாவது வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஆலோசனையில இருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சோ அதனால இந்த மனித பிறவியில நம்ம என்ன பண்ணணும், இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஓகே நான் இறந்ததுக்கு அப்புறமா நான் இன்னொரு ஒரு தேகத்துக்குள்ள போறேன். அந்த தேகம் வந்து இந்த மாதிரி ஆஹ் எந்த மாதிரியான ஒரு தேகமாவும் அது இருக்கலாம். அது வந்து மனிதனா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு விலங்கா இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியும் போதுதான் அப்போ அந்த அபாயத்தை நம்ம வந்து உணர முடியும். ஓ நான் இந்த மாதிரி ஒரு ஆளா மாறிட்டேன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம அதை தவிர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேள்வியே ஒருத்தர் வந்து கேட்கல, ஏதோ இந்த வாழ்க்கை வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு நான் போறேன்ப்பா, இருக்கிறது ஒரே ஒரு லைஃப், ஏன் அதுல வந்துட்டு நான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு என்னைய வந்து ஒரு டிப்ரெஷன்ல வச்சுக்கிட்டு எதையும் என்ஜாய் பண்ண முடியாம நான் வந்து ஏன் மத்தவங்களை பார்த்துட்டு ஏங்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். நல்லா வந்துட்டு கிறிஸ்பியான ஒரு கேஎஃப்சி கேஎஃப்சியா அந்த ஒரு சிக்கன் பர்கர் அதெல்லாம் வந்துட்டு சாப்பிடாம நான் வந்து ஏன் என்னுடைய லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா நம்ம இந்த தேகத்தை விட்டதுக்கு அப்புறமா எதுவுமே முடிஞ்சு போறது இல்லை, அது இன்னும் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதுதான் உண்மையான ஒரு புத்திசாலிக்கு அழகு. ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் படிங்க யாராவது. வேதாந்த சூத்திரத்தின் முதல் புவனா நூற்பம். புவனா மாதாஜி படிங்க. அதாவது என்ன பிரபுஜி? புவனா மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. வேதாந்த சூத்திரத்தின் முதல் நூற்பா அதாதா பிரம்ம ஜிக்யாசா என்று கூறப்படுகிறது. மனித உருவம் கொண்ட வாழ்வில் ஒருவன் பல்வேறு கேள்விகளை தன்னிடத்தும் தனது புத்தியினிடத்தும் கேட்க வேண்டும். மனித வாழ்விற்கும் கீழான பல்வேறு உருவ வாழ்வில் புத்தியானது வாழ்வின் அடிப்படை தேவைகளை உண்பது, உறங்குவது, புணர்வது, தற்காத்துக் கொள்வது போன்றவற்றிற்கு மேலாக எதனையும் சிந்திக்காது. நாய்கள், பூனைகள் மற்றும் புலிகள் எப்போது தமக்கு உணவு கிடைக்கும்
இடங்கள், உறங்குவதற்காக இடங்கள் போன்றவற்றை தேடி கண்டுபிடிப்பதிலும் தம்மை தற்காத்துக் கொள்வதற்கும் வெற்றிகரமாக பாலுறவு கொள்வதற்கும் மட்டுமே எப்பொழுதும் மும்முரமாக முயற்சிக்கின்றன. மனித உருவம் பெற்ற வாழ்க்கையில் ஒருவன் அவன் யார், இவ்வுலகத்திற்கு ஏன் வந்திருக்கின்றான், அவனுடைய கடமை என்ன, முதன்மை அதிகாரி யார், உயிர்களுக்கும் ஜடத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன மற்றும் பல போன்றவை பற்றி கேட்கின்ற போதுமான புத்தியுடையவனாக இருத்தல் வேண்டும். ஏராளமான கேள்விகள் இருக்கின்றன. மேலும் உண்மையிலேயே புத்தியுள்ள ஒருவன் எல்லாவற்றிற்கும் பரம ஆதாரமாக இருப்பது எது என்று விசாரித்தல் வேண்டும். அதாவது பிரம்ம ஜிக்ஹாசா, ஒரு உயிர் வாழி எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட புத்தியின் தொடர்பில் இருக்கும். ஆனால் இந்த மனித பிறவில் உயிர் வாழி ஆன்மீக அடையாளத்தை பற்றி கண்டிப்பாக கேள்வி கேட்க வேண்டும். இதுதான் உண்மையான மனித புத்திசாலித்தனமாகும். தேங்க்யூ. ஸோ இப்போ மனித பிறவிக்கும் விலங்கு வாழ்க்கைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத இங்க வந்து சொல்றாங்க. பொதுவா இரண்டு இந்த ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ஒத்து போகுது. என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளும் வந்து சாப்பிட்றோம், அந்த விலங்குகளும் வந்து சாப்பிடுது. நம்மளும் வந்து நம்ம தங்குறதுக்குன்னு ஒரு வீடு வச்சுக்கிறோம், இல்லை உறங்குறதுக்கு நம்மளும் உறங்குறோம், அந்த விலங்குகளும் உறங்குது. அவங்களும் வந்துட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, நம்மளும் அது பண்றோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அவங்களும் ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க, நம்மளும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏதோ வந்து முயற்சி பண்றோம். அப்போ இந்த ரெண்டு ஜீவராசிகளுக்கும் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன, அதோடைய தராதரம் வந்து வேற விதத்துல இருக்கு. அதாவது ஸ்டாண்டர்ட். நம்ம வந்து வேணா சாப்பிட்றதுக்கு நல்ல நீட்டான ஒரு பிளேட் வச்சுக்கலாம், தூங்குறதுக்கு நல்ல ஒரு பெட் இருக்கலாம், ஸ்டே பண்றதுக்கு வீடு இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஹைஃபையா நம்ம வந்து வச்சுக்கலாம். ஆனா விலங்குகள் வந்து அதை வந்து ஒரு லோ ஸ்டாண்டர்ட்ல பண்ணலாம். ரோட்ல சாப்பிடலாம், கரையில படுத்துக்கலாம். இந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணலாம், ரொம்ப ஒரு லோ ஸ்டாண்டர்டா வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வச்சிருக்கலாம். பட் கம்பேரிட்டிவ்லி ஆக்டிவிட்டிஸ் போத் ஆர் சேம். நம்ம ரெண்டு பேருடைய, அதாவது விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்த்தா ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கு. எதுல வந்துட்டு மனிதன் வந்து வேறுபடுறான் அப்படின்னு சொன்னா, அந்த கேள்வி கேட்கும் தன்மையில தான் வந்து அந்த மனிதன் அப்படிங்கிறவன் வேறுபடுறான். ஆனா அந்த கேள்விகள் அப்படிங்கிறது வந்து எதை பத்தியதா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கேள்விகள் வந்து எனக்கு வந்துட்டு இன்னும் எப்படி பெஸ்டான வந்து ஒரு லேப்டாப் வேணும், எனக்கு எப்படி இன்னும் பெஸ்டான ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் கொடுக்கறது, எப்படி பெஸ்டான வந்துட்டு ஒரு ரயில்வே டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறது, ஒரு ஃப்ளைட்டு, இல்லைன்னா வந்துட்டு ஸ்பேஸ் டெக்னாலஜி, இது அதுன்னு நம்ம வந்து என்ன பண்றோம், அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய புத்தியை வந்து பயன்படுத்துறோம். ஸோ இந்த விதத்துல நம்மளுடைய புத்தி பயன்படுறதுனால அது இறுதியான ஒரு பிரயோஜனத்தை அது வந்து கொடுக்கறது இல்லை. அதனால என்ன பண்ணணும், இப்போ இந்த மனித பிறவி இருக்கிறதுனால அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு வந்து சொல்றாங்க. பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அதுவும் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, இப்போ நீ வந்து கேள்வி கேளு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ நீ கேள்வி கேளு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இப்போ மனிதனா இருக்கிறதுனால என்னால என்ன பண்ண முடியும், இது போன்ற கேள்விகளை என்னால வந்து கேட்க முடியும். நான் ஏன் பிறக்கிறேன், ஏன் இறக்குறேன், எனக்கு ஏன் வயசாகுது, எனக்கு ஏன் மரணம் வருது, எனக்கு ஏன் நோய் வருது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், நான் வந்து கேள்வி கேட்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல வந்துட்டு என்னை யார் வந்து சிருஷ்டி பண்ணா, இந்த உலகத்தை வந்து யாரு சிருஷ்டி பண்ணா, பகவான் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா, இது போன்ற கேள்விகளை ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கணும். பொதுவா இந்த கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை மனிதர்கள்ட்ட இருக்குங்கிறத நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம வந்து பார்த்தோம். ஆனா அந்த கேள்வி கேட்பது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், இந்த தன்னுணர்வுக்காக, செல்ஃப் ரியலைசேஷனுக்காக, காட் ரியலைசேஷனுக்காக அந்த கேள்விகளானது இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிந்துக்க வேண்டிய ஒண்ணு. அது இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பிராணிக்கும், அதாவது ஒரு அனிமலுக்கும் ஒரு ஹியூமன், ஒரு மனிதனுக்கும் இடையில எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸுமே கிடையாது. அது வந்து என்ன, ஒரு காமனான ஒரு லைஃப் தான். இதுல என்ன வந்து ஒரு டிஃபரெண்ட் இருக்கு, நம்ம வந்து வேற என்னென்னமோ சாதிச்சா கூட நான் யாருன்னே நான் தெரிஞ்சுக்கலையே, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து
அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து சந்தர்ப்பம் கொடுத்தும் நான் வந்து பயன்படுத்தலையே. அப்போ நான் இந்த மனித பிறவியை சரியா நான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறேன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். எப்போ வரைக்கும் நாம நம்மளை பத்தி நான் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்றோமோ, பகவான் கடவுள்னா யாருன்றத தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோமோ, அப்பதான் வந்து இந்த மனித பிறவியே வந்து தொடங்குது. அந்த மனித பிறவி சரியான ஒரு பாதையில போக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாத வரைக்கும் அந்த மனித பிறவிய நம்ம வந்துட்டு 100% அதை வந்து வீணாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ வந்துட்டு நல்லா ஒரு பெரிய ஒரு வைரக்கல் அது நான் வந்து உங்ககிட்ட நான் கொடுத்தேன். ஆனா வைரக்கல் அப்படின்றதே வந்து சொல்லாம இல்ல அதை தெரியாம நம்ம என்ன பண்றோம், அந்த வைரக்கல் நல்ல ஒரு வெயிட்டா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், அதை வேற வேற விதமான ஒரு பர்பஸ்க்கு வந்து பயன்படுத்துறோம். அதை ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி பயன்படுத்துறது, இல்லைன்னா வந்துட்டு கிச்சன்ல ஏதாவது வந்து உடைக்கிறதுக்கு பயன்படுத்துறது. இந்த மாதிரிலாம் நான் வந்து அந்த டைமண்டை யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, அந்த டைமண்டை நான் வந்துட்டு ப்ராப்பரா நான் வந்து யூஸ் பண்ணேன்னு அர்த்தமா? கிடையாது. அந்த டைமண்டை நான் வந்து என்ன பண்ணிடுறேன், ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சீப்பான ஒரு வேலைக்கெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணி அந்த டைமண்டோடைய வேல்யூவே நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கல, உபயோகம் பண்ணிக்கல, நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம் இல்லையா? அது மாதிரிதான் இந்த ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது. இந்த ஹியூமன் லைஃப்பை வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும், சரியா அதை வந்து நம்ம பயன்படுத்தி அதோடைய ரியலான அந்த பர்பஸை நம்மளால வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஆனா நம்ம அதை வந்து பயன்படுத்துறோமா இல்லையா அப்படிங்கறதுதான் கேள்வி. நம்ம இது போன்ற அந்த கேள்விகளை கேட்கல அப்படின்னு சொன்னா, அப்போ நம்ம இந்த மனித பிறவிய அந்த ஒரு டைமண்டை வந்துட்டு ஒரு பேப்பர் வெயிட்டா யூஸ் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அதனாலதான் இப்ப நீங்க வந்து கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல கூட வந்துட்டு ஔவையார் வந்து ஒரு பாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா பலவிதமான ஜீவராசிகள் சாஸ்திரங்கள்ல வந்து 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் வந்து சொல்றாங்க. இந்த 84 லட்சம் வகையான ஜீவராசிகள்ல மனிதனா பிறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறமா கூட நமக்கு வந்துட்டு பிசிக்கலி எதுவும் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இல்லாம, சேலஞ்சா இல்லாம, ஒரு நல்ல கை கால் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட ஒரு தேகத்தை வந்து பகவான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது இன்னும் வந்துட்டு ஒரு ரேர் இல்லையா? எவ்வளவோ மனிதர்கள் அந்த மாதிரியான ஒரு சிரமத்துல வந்து இருக்கிறாங்க. அவங்களால வந்து சில காரியங்கள் செய்ய முடியாம ஏங்குவாங்க, வருத்தப்படுவாங்க. அவங்களுக்காக நம்மளும் வருத்தப்படலாம். பட் ஆனா இல்லை அப்படிங்கிறது இல்லைதான். ஆனா நமக்கு பகவான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து சரியா நம்ம வந்து பயன்படுத்தணும். இது இவ்வளவு பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப நான் என்ன பண்ணணும், அதோடைய சீரியஸ்னஸ் நான் வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணும், அதுல சீரியஸா நான் சின்சியரா நான் வந்து அதை பயன்படுத்திக்கணும். அதுதான் வந்து இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் யாராவது படிங்க. குயிக், டைம் கம்மியா இருக்கு. படிங்க யாராவது. If no one, Prabhuji, I will read, Prabhuji. ஹேமா மாதாஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒருவன் மனித உருவம் பெற்றிருந்த போதிலும் உடலை பற்றிய உணர்வு மட்டுமே உடையவனாக இருந்தான் என்றால் அவன் மிருகத்தை விட சிறந்தவன் ஆக மாட்டான். பகவத்கீதையில் 15.15 பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், சர்வசா சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஞானம் பொருள், நான் அனைவரது அகத்திலும் வீற்றிருக்கிறேன், நினைவும் ஞானமும் நினைவின் நீக்கமும் என்னிடமிருந்தே வருகின்றன என்பதாகும். மிருக உருவில் இருக்கும் போது ஓர் உயிர்வாழி இறைவனுடனான தனக்குள்ள உறவை முற்றிலும் மறந்து விடுகிறான். இதுவே அபோகனம் அல்லது மறதி என்று அழைக்கப்படுகிறது. மாறாக மனித பிறவியில் உணர்வு விதமாக அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மனிதனுக்கும் இறைவனுடன் அவனுக்கும் உறவை பற்றி அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மனித வடிவத்தில் ஒருவன் நான் யார், நான் ஏன் துன்பப்படுகிறேன், கடவுள் யார் போன்ற இந்த கேள்விகளை கேட்பதற்காக அவனுடைய புத்தியை
உபயோகிக்க வேண்டும். இதுவே ஆத்ம தத்துவம், தன்னறியதல், உயிர்வாழி, தன்னுணர்வு பற்றிய கேள்விகளை கேட்காதவரை அவன் ஒரு மிருகமாவான் என்பதே இந்த முடிவாகும். ஸ்ரீமத் பாகவதம் 4.25.26. தேங்க்யூ. ஸோ லாஸ்டா படிச்ச இந்த பேரை வந்து பாகவதத்துல பிரபுபாதர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு பர்பம், அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 2 விதமான ஸ்பீசிஸ் நம்ம பார்த்தோம். ஒண்ணு வந்து அனிமல், இன்னொன்னு வந்து ஹியூமன். இந்த 2 பேர்ல ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு நேச்சுரலாவே வந்து என்ன இருக்கு, அந்த அபோகனம் அப்படின்னு சொன்னா மெமரி லாஸ், ஒரு மறதி அப்படிங்கிறது அதுக்கு நேச்சுரலாவே இருக்கு. ஆனா அதை யாரு கொடுக்குறா? பகவானே தான் கொடுக்குறாரு. சர்வஸ்ய சாகம் கிருதி சன்னி விஷ்டம் மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம். நான் தான் வந்து ஒவ்வொரு ஜீவராசியுடைய ஹிருதயத்திலையும் இருந்துட்டு என்ன பண்றேன், அந்த ஜீவராசிக்கு நான் வந்து ஞானத்தையும் மறதியையும் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு ஓகே அது இன்னும் டீட்டெயிலா இருக்கும், நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் பகவான் என்ன பண்றாரு, ஒரு விலங்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ், அதுக்குள்ளேயும் ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. ஆத்மா மனிதனுடைய தேகத்துக்குள்ளேயும் இருக்கு. ஆத்மான்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா இந்த 2 தேகமும் ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த 2 தேகமும் வேலையே செய்யாது. ஆத்மா இருக்கிறதுனாலதான் இயங்கிட்டு இருக்கு. ஆத்மா இல்லைன்னா இயங்காது. அப்போ 2 தேகத்துக்குள்ளேயுமே ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா அப்படிங்கிறது வந்துட்டு மோஸ்ட்லி ஹியூமன் ஃபார்ம். அப்போ இந்த மனித தேகத்துக்குள்ள இருக்கும் போது மட்டும் அந்த ஆத்மா நான் யாருன்னு கேள்வி கேட்க முடியுது. அதே ஆத்மா மிருகத்துடைய தேகத்துக்குள்ள இருக்கும் போது நான் யாருன்னு அதுக்கு வந்து கேள்வி கேட்க முடியறது இல்லை. ஏன்? ஆத்மா 2 தேகத்திலையும் ஒரே ஆத்மா தான் இருக்குது. ஆனா மிருகத்துடைய தேகத்துக்குள்ள இருக்கும்போது அதுக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆக முடியல. ஏன்னா பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த மிருகத்துடைய தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கு மறதியை வந்து கொடுத்துடுற. நீ இதுக்கு முன்னாடி மனிதனா இருந்த, இல்ல எதுவா இருந்த, இல்ல இப்ப நீ வந்து மிருகமா இருக்கிற அப்படிங்கிற அந்த ஒரு ஞானத்தையும் கொடுக்கறது இல்ல. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோங்கிற ஞாபகத்தையும் அவர் வந்து கொடுக்கறது இல்லை. சோ டோட்டலா வந்து என்ன பண்ணிடுறாரு, மிருகத்துடைய தேகத்துல அந்த அபோகம், ஒரு மறதியை வந்து கொடுத்துடுறாரு. இப்போ நான் என்ன தேகத்துல இருக்கிறேங்கிறதையும் அந்த விலங்கு உணராது. இதுக்கு முன்னாடி என்ன தேகத்துல இருந்தேங்கிற அந்த ஞானமும் அதுக்கு இருக்காது. சோ டோட்டலா வந்து மறதியை வந்து பகவான் கொடுத்துடுறாரு. காரணம், பகவான் அந்த ஜீவாத்மா அதை விரும்பினதுனால. ஓகே, பட் பகவான் மனிதனா வந்து பிறக்கும் போது என்ன பண்றாரு, அந்த மறதியை வந்து நீக்கிடுறாரு. இப்போ நீ என்ன பண்ண, மனுஷ தேகத்துல இருக்கிறதுனால இந்த தேகத்துல உனக்கு அந்த புத்தி அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். நீ என்ன பண்ண, இப்போ நீ வந்து இதை பத்தின ஒரு கேள்விகளை கேட்டு நீ உன்னை வந்து தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து என்ன பண்றாரு, ஒரு சான்ஸ் வந்து இந்த ஹியூமன் லைஃப்ல நமக்கு வந்து கொடுக்குறாரு. பட் அதை நம்ம வந்து சரியா பயன்படுத்திக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான ஒரு கேள்வி. அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கல அப்படின்னு சொன்னா, இங்க பிரபுபாதர் சொல்ற மாதிரி இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அந்த மிருக வாழ்க்கையை விட வந்து ஒரு மேலான ஒரு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. இது நார்மலாவே நம்மளுடைய என்ன சொல்லலாம், பொதுவாக வீட்டுல எல்லாம் அந்த மாதிரி திட்டுறது உண்டு. அம்மா வந்து ஏன்டா நிறைய அம்மா திட்டுவாங்க அது சொன்ன. ஸோ அப்போ ஒரு மனிதன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், சிக்னல் இருக்கு, ரெட் சிக்னல் இருக்கு. அதை பார்த்துட்டு நான் வந்து என்ன பண்ணணும், ரெட் சிக்னல் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஒபே பண்ணணும். ஆனா ஒரு அனிமல் வந்து என்ன பண்ணும், அதை பார்த்து ரெட் சிக்னல் இருக்குன்னு சொல்லி ஒபே பண்ணுமா? அது ஒபே பண்ணாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அதே செயலை நான் செய்தேன் அப்படின்னு சொன்னா அப்போ எனக்கு வந்து பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா எனக்கு அந்த அறிவுங்கிறது இருக்கு. ரெட் சிக்னலை பார்த்தா நான் வந்து நிக்கணும் அப்படின்றது எனக்கு கத்துக் கொடுத்துருக்குறாங்க. அந்த அறிவும் எனக்கு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டும் அதை நான் பண்ணல அப்படின்னு சொன்னா அப்ப என்ன பண்றாங்க, உனக்கும் அந்த அனிமலுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு, அதுதான் வந்து தெரியாம போகும். உனக்கு தான் அறிவு இருக்கே, நீ ஏன் பண்ணல அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்புறமா பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த மனித தேகத்துல வந்து நான் யாரு, நான் ஏன் பிறந்தேன், கடவுள் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்டு அதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு அப்புறமாவும் அந்த சந்தர்ப்பத்தை நான் சரியா பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அதுக்கு பனிஷ்மெண்ட்
உண்டு. ரொம்ப சிம்பிளா இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, ஒரு ஆபீஸ்ல வந்து ஒருத்தரை மேனேஜரா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ம். உதாரணத்துக்கு நான் வந்து புவனா மாதாஜியோடைய கம்பெனி, அவங்க வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து எனக்கு வந்து ஒரு மேனேஜர் போஸ்ட் வந்து கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த மேனேஜர் போஸ்ட்டை வந்து எடுத்துட்டு நான் வந்து கார்டனிங் வேலைலாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லா டெய்லி காலையில வந்து சின்சியரா என்ன பண்ணேன், அங்க கம்பெனில இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸு, செடி இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணேன். அதை பார்த்து வந்துட்டு போனா மாதாஜி சந்தோஷப்படுவாங்களா, வருத்தப்படுவாங்களா? சொல்லுங்க மாதாஜி. கோபப்படுவாங்க. எஸ். என்னாச்சு? லைக் கோவப்படுவேன், லைக் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு right? கோவப்படுவீங்களா? என்ன மாதாஜி, உங்க கம்பெனில வந்து கார்டன் எவ்வளவு தூரம் நான் நல்லா பாத்துக்கிறேன். கொடுத்த வேலை அது இல்ல ரைட், சோ அதனால வந்து கோவப்படுவோம் ரைட். நான் ஒரு கேள்வி கேட்பேன். நீங்க வந்து இந்த வேலையும் பண்ணி மேனேஜர் வேலையும் பண்ண போறீங்களா? இல்ல இதை மட்டும் பண்ண போறீங்க? Then I know, then சந்தோஷப்படுவேன். yeah, ரெண்டும் பண்ண போறாரு அந்த சம்பளத்துக்குன்னா ரொம்ப okay, I know, சந்தோஷப்படுவேன். yeah, பட் இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு லைக் பண்ணணும்னா பண்ணக்கூடாது, சோ I'll get mad, yeah. யா, ஓகே. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் விவரமா இருக்கிறாங்க. ஒரே சம்பளத்துல 2 வேலை வாங்கிடலாம்னு பாக்குறேன். ஆமா. உங்க கம்பெனிக்கு வரமாட்டேன் மாதாஜி. சோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒண்ணு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த வேலையை நம்ம வந்து பார்க்கணும். அந்த வேலையை நம்ம பார்க்கல அப்படின்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவோம், பரவாயில்ல சார், உங்களுக்கு வந்துட்டு இந்த கார்டனிங் வேலை தான் நல்லா வருது, நீங்க என்ன பண்ணுங்க, பேசாம கார்டனரா இருந்துருங்க, உங்களுக்கு அந்த வேலையை நான் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க கம்பெனி விட்டுலாம் நான் போக சொல்லல, நீங்க கார்டனரா இருங்க, அதுக்கான சம்பளம் உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மேனேஜருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் ரொம்ப ஹை இல்லையா? அந்த சம்பளத்துக்கு ஒருத்தர் கார்டனிங் வேலை பண்றாரு அப்படின்னா அது கம்பெனிக்கு லாஸ். ஸோ அது மாதிரி பகவான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு இந்த ஹியூமன் லைஃப் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை நான் வந்து சாதாரணமான ஒரு கழுத குதிரை மாதிரி நான் வந்து ஒரு லைஃப் நான் லீட் பண்றேன் அப்படின்னு சொன்னா பகவான் வந்து பார்ப்பாரு, ஓஹோ உனக்கு இந்த டியூட்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, டீப்ரமோஷன் பண்ணிடுவார். இந்த ஹியூமன் லைஃப்ல இருந்து என்ன பண்ணிடுவாரு, நீ வந்து ஏதாவது வந்து ஒரு அனிமலா போ அப்படின்னு சொல்லி எந்த மாதிரியான டிசைர் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிடுவாரு, ஒரு அனிமலா வந்து நம்மள நெக்ஸ்ட் லைஃப்ல மாத்திடுவார். ஸோ அதனால இந்த லைஃப் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். யார் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணதுக்கு? ஓகே. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு மனிதனுக்கும் மிருகத்துக்கும்? பகுத்து அறியும் ஆற்றல். யா, வெரி குட், தேங்க்யூ. பகுத்து அறிகிறது, அந்த சிக்ஸ்த் சென்ஸ்ன்னு சொல்லக்கூடியது மனுஷனுக்கு தான் இருக்கு. பேசுறதெல்லாம் வந்து எல்லா ஜீவராசியும் பேசதான் செய்யுது. கிளி பேசும், மற்ற பறவைகளும் அவங்கவுங்க லாங்குவேஜ்ல பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு எறும்பு கூட பாத்தீங்கன்னா வந்துட்டு வந்து பேசும், அது மெசேஜ் பாஸ் பண்ணும், இந்த ட்ராக்ல போகாத அந்த ட்ராக்ல போ அப்படின்னு சொல்லி, அங்கதான் வந்து ஃபுட் இருக்கு அப்படின்னு சொல்லி, இன்னும் கம்மியா இருக்கு சீக்கிரமா போ பிரசாதம் காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து அவங்க மெசேஜ் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி அந்த லைஃப்லயும் வந்துட்டு பேசுறது பாடுறது கூட இருக்கு, எல்லாமே பண்ணுவாங்க. பட் பகுத்தறிய முடியாது. யா, இது வந்து மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். ஓகே. அடுத்தது நாம் நமது புத்தியை எதற்காக பயன்படுத்த வேண்டுமோ அதற்காக பயன்படுத்துகிறோமா? நீங்க தான் பதில் சொல்லணும். நம்ம புத்தியை எதுக்காக பயன்படுத்துறோமோ அதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறோமா? யார் சொல்றீங்க? பெரும்பாலும் இல்ல. ஓகே. தனி மனித முன்னேற்றம் அல்லது ஆன்மீக இடேற்றம் அப்படி என்று பார்க்க புத்தி சித்தமோ புத்தியோ அந்த ரீதியில் நாங்க போறோம் இல்லை. பட்
பாசம், பந்தம், இந்த ஆன்ம ஈடேற்றத்துக்கு எதிரான இதுகளில் நாங்கள் கொஞ்சம் கூட அமிழ்ந்திருக்கிறோம். ஸோ அங்கே புத்தி சிலவுல சொன்னாலும் நாங்கள் அதை பைபாஸ் பண்ணுறோம், ஓவர்ரோல் பண்ணி செய்கிறோம். அதனால எங்களோட டைம் போகுது. யா, தேங்க்யூ. வேற யாராவது நம்ம சரியா பயன்படுத்துறோமா இல்லையா? இந்த புத்தியை நம்ம உடம்புக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யோசிக்கிறோம், ஆன்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யோசிக்க மாட்டேங்க. எஸ், வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ரியலா இந்த இன்டெலிஜென்ட்டை வந்து யூஸ் பண்ண வேண்டிய காரியமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காக, ஆன்மீக லைஃபுக்காக. அப்போ இந்த புத்தியை பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்ம சரியா பயன்படுத்துறோம் அப்படின்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம அந்த இன்டெலிஜென்ட்டை சரியா பயன்படுத்தல அப்படின்னு தான் அர்த்தம். இல்லையா பிரபு, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா இவ்வளவு விஷயங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம். எவ்வளவு விஷயம் வேணா கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா அந்த விஷயங்கள்னால நம்மளுடைய பர்த் அண்ட் டெத்தை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இப்ப லேப்டாப் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு முக்தி அடைஞ்சிட போறேன்னா எனக்கு இன்னொரு ஜென்மம் வராம இருக்க போகுதா? கிடையாது. ஆனா இந்த லேப்டாப் இல்லாட்டினா கூட என்னால என்ன பண்ண முடியும்? நான் முக்தி அடைய முடியும். சோ இந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்புனால நம்மளுடைய பிறப்பு இறப்புங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமா இல்லை. சோ அதனாலதான் இந்த புத்தியை நம்ம பயன்படுத்த வேண்டிய விஷயத்துக்கு பயன்படுத்துறோமா அப்படின்னு கேட்டா, ஆன்மீக வாழ்க்கைக்காக நம்ம இந்த புத்தியை பயன்படுத்துறோம்னு கேட்டா இருந்தா ஓகே அப்படின்னு அர்த்தம். இல்லையா அப்ப நம்ம 100% அதை நம்ம பயன்படுத்தல அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, அடுத்த கேள்வி. மனித உணர்வு முன்னேற்றத்திற்கும் மிருக உணர்வு முன்னேற்றத்திற்கும் இடையே ஏன் வித்தியாசம் உள்ளது? சொல்லுங்க. பகுத்தறிவுதான். அது ஏன் இருக்குங்கிறதா கேள்வி. அந்த பகுத்தறிகிறது அனிமல் லைஃப்ல இல்ல, ஹியூமன் லைஃப்ல இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் ஏன் இருக்கு? நீங்க கிளாஸை கவனிச்சிருந்தீங்கன்னா கரெக்டா இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். சிந்திக்கும் திறன் இருக்கிறதுனாலயா பிரபு? அந்த டிஃபரன்ஸ் தான் ஏன் இருக்குன்னு கேக்குறேன். அப்படியா? ஏன் அங்க இல்ல இங்க இருக்கு? ஏன்னா கடவுள் அப்படித்தான் படைக்கிறார் இல்லையா, மனுஷனை வந்து இந்த மாதிரி படைக்கிறார். கடவுளோட Question. படைப்பு அப்படி இல்ல correct. கொஸ்டின் கேக்குறோம் நம்ம, அவங்க கொஸ்டின் கேக்குறது இல்ல பிரபு. நோ ப்ராப்ளம், நீங்க உங்களுக்கு என்ன தெரியுது அதை ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலா கடவுள் அப்படி படைக்கிறாருன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் அவர்களுக்கு மறந்து போகிறார்கள் மிருகங்கள், மறதியை கொடுக்கும் கடவுள். வெரி குட் ரவி பிரபு, சூப்பர். அதான் எக்ஸாக்டா ஆன்சர் என்ன, நம்ம அதுதான் இங்க கிளாஸ்ல பார்த்தோம். என்ன சொன்னாங்க லாஸ்டா? அபோகனம். அபோகனம். அபோகம்னா என்ன? மறதி. அந்த மறதியை வந்து யார் கொடுக்குறா? பகவான் தான் பண்றாரு. ஆனா பகவான் அந்த மறதியை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது இங்க கரெக்டான ஒரு ஆன்சர். டு தி கான்டெக்ட், நமக்கு இப்போ பார்த்திருக்கக்கூடிய இந்த ஒரு விளக்கத்தின்படி பகவான் அந்த மறதியை கொடுத்திருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு மிருகங்கள் அந்த மாதிரி செயல்பட முடியல, நம்ம அதை செயல்படுத்த முடியுது. அதுதான் வந்து எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ அதுதான் நம்ம வந்து கிளாஸை நல்லா டீப்பா கவனிச்சோம் அப்படின்னா தான் அந்த ஒரு டெப்தான பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து புரியும். வெரி குட், தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட், நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சில எதிர்பார்ப்போடு வந்துள்ளீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறி உள்ளது என்று நினைக்கிறீர்களா? ஆம் என்றால் எதுவரை, இல்லை என்றால் வேறு என்ன இந்த நிகழ்ச்சியில் வேண்டும்? பதில் சொல்லுங்க. என்னை விட வேற யாராவது ஒரு நல்ல நாள் கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க எதிர்பார்ப்பு வந்து சாட்டிஸ்ஃபைடா ஆயிருக்கா? சொல்லுங்க. நம்மளுடைய பக்தி விருட்சா முதல் வகுப்பு ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்களா? இன்னைக்கு இது மாதிரி இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம்னு. சம்படி யாராவது சொல்லுங்க. இது எனக்கு தேவையான ஒரு கேள்வி. என்ன எல்லாரும் கம்ப்ளீட்டா சைலண்டா இருக்கீங்க? ஆமா பிரபுஜி, ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு இந்த நிகழ்ச்சி. எதனாலன்னா நமக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே,
அதே மாதிரி நல்ல கொஸ்டின்ஸை கேட்டா நம்ம இன்னும் ஆஹ், உம், இந்த நல்ல வழியில கடவுள் வழியில முன்னேறலாம். யா, ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது? இந்த மாதிரி இந்த இந்த ஸ்டைல்ல கிளாஸ் எடுக்கிறது இது ஓகேவா, இல்ல இதுல வேற ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சம்திங் ஒரு கமெண்ட் இது சொல்லுங்க. நோ ஸ்டைல் ப்ராப்ளம். நல்லா இருக்கு பிரபு. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அது யா, நீங்க எல்லாரும் பதில் சொன்னதுக்கு அப்புறம் நான் கேக்குறேன் அந்த கேள்விய. உன்னை கடைசியில வச்சுக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? கடைசியில வச்சுக்கிறேன். பயமா இருக்கு மாதாஜி நீங்க சொல்றத பார்த்தா. ஏன்னா நான் இப்பயே லாக் அவுட் ஆயிருட்டா. இல்ல லைன்ல இருங்க. ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்ல கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இல்ல கிளாஸ் நல்லாவே இருந்தது. நீங்க சொன்ன 2 எக்ஸாம்பிளுமே ரொம்ப, இந்த டைமண்டும் சரி இந்த ரெட் சிக்னல்ல நின்னு போறதும் சொன்னது ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். ரொம்ப ஈஸியா எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் இருக்கு. நாமாமிர்தம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ படிங்க யாராவது. படிங்க யாராவது. படிக்கிட்டா பிரபுஜி? என்னும் மருந்து ஆயிரக்கணக்கான ஜகாய் அண்ட் மதாய்களை விடுவித்துக் கொண்டிருக்கின்றது. ஹரி ஹரி விபலே ஜன்ம சொன்னு எனதருமை கிருஷ்ணரே, நான் என் வாழ்வை வெறுமனே வீணடித்து விட்டேன் என நரோத்தமதாஸ் தாக்கூர் பாடுகிறார். ஏன் மனுஷ ஜென்மம் பையா, ராதா கிருஷ்ணா பாஜியா ஜனியா ஜீன்யா ஜானியா இனியா ஜனியா விஷய கை. ஜீன்யா வினாகைனு. ஏனென்றால் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளக்கூடிய மனித பிறவியை நான் பெற்ற போதிலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் எனது நேரத்தை வீணடித்து விட்டேன். ராதா கிருஷ்ணரின் வழிபாட்டை தவிர மற்ற எல்லாவற்றையும் செய்தேன். எனவே தெரிந்தே விஷத்தை குடித்தேன். ஒருவன் தெரிந்தே விஷம் குடித்தால் அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். அதுபோல் மனித உருவை சரியாக பயன்படுத்தவில்லை எனில் அதுவும் தற்கொலையே. நாம் இப்பிறவியில் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளவில்லை எனில் நாம் தெரிந்தே விஷத்தை குடித்து கொண்டிருக்கிறோம். ஜட வாழ்வு என்பது காட்டுத்தீ போன்றது. உணவு, உறக்கம், உடலுறவு, பாதுகாப்பு இவையே ஜட வாழ்வின் முதன்மையான ஜட செயல்கள் ஆகும். இந்த விஷயத்தில் மட்டும் நாம் ஈடுபட்டால் நமது இதயம் விஷம் சாப்பிட்டதைப் போல் எப்போதும் கொழுந்துவிட்டு எரியும். அது தெரிந்தே விஷம் சாப்பிட்டதற்கு சமம். எவ்வாறு நாம் குணமடைய முடியும்? ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. எஸ், தேங்க்யூ மாதாஜி. ஸோ ஸ்ரீ நாமாமிர்தம் அப்படின்னு நீங்க இந்த ஒரு டாபிக் கொடுக்கறதுக்கான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நமக்கு இந்த மனித பிறவி அப்படிங்கிறது ரொம்ப பிரயோஜனமானது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஹியூமன் லைஃபோட இந்த அதாவது அனிமல் லைஃபோட இந்த ஹியூமன் லைஃப் வந்துட்டு ஒரு பெஸ்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நான் வந்து இப்போ இந்த மனித பிறவியை சரியா நான் பயன்படுத்துறது அப்படின்னா எந்த விதத்துல பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்து இருக்கலாம். பொதுவா இந்த மனித பிறவியை நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இந்திரிய திருப்தி, அதாவது நம்மளுடைய சென்ஸ் கிராட்டிபிகேஷனுக்கு, அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம், ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஈவன் நமக்கு வந்துட்டு சாதாரணமா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கூட அது கூட என்னது, ஒரு இந்திரிய திருப்தி தான். நம்ம தூங்குறோம், ஓய்வு எடுத்துக்கிறோம், எதுக்கு, உடம்புக்கு வந்து ஒரு திருப்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஒரு 24 மணி நேர வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த 24 மணி நேரமும் நம்மளுடைய இந்த சென்ஸ் கிராட்டிபிகேஷனுக்கான ஒரு வாழ்க்கையா தான் இருக்கு. அப்படி என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமா நான் வந்து பயன்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த மனித பிறவி ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷன், ஒரு சாய்ஸ் எனக்கு கிடைச்சிருந்தும் கூட நான் என்ன பண்ணிட்டேன், அந்த மனித பிறவியை யூஸ் பண்ணாம இது வந்து ஒரு சூசைட் மாதிரி நானே வந்து என்ன பண்ணிட்டேன், என்னுடைய அந்த ஒரு நல்ல வாய்ப்பை நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன், அதை வந்து வீணடிச்சிட்டேன் அப்படின்னு இங்க வந்து சொல்றாங்க. தெரிஞ்சே வந்து விஷத்தை குடிக்கிறது அப்படிங்கிறது. இந்த
புலனின்ப விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளை என்ன பண்ணுது, மேலும் மேலும் வந்து இந்த பௌதிக உலகத்திலேயே நம்மளை வந்து பந்தப்படுத்துது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன்ல தான் நம்மளுடைய லைஃப்பை வந்து மேக்சிமம் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம லைஃப் என்ன பண்ணணும், அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் மாத்தி நம்மளுடைய வாழ்க்கைய கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலைஸ்டான ஒரு லைஃபா மாத்துறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். கம்ப்ளீட்டா ஸ்பிரிச்சுவலைஸ்டான ஒரு லைஃப் அப்படின்னு சொன்னா நம்ம பயப்பட தேவையில்ல. ஐயோ தெரியாதனமா கிளாஸ் வந்துட்டோமோ, பிரபு வந்துட்டு வீட்டெல்லாம் விட்டுட்டு வெளியில போகணும்னு சொல்லுவாரோ, அந்த மாதிரி பயப்பட தேவையில்ல. இந்த வாழ்க்கை நம்ம என்ன இப்போ எந்த சூழ்நிலையில இருக்கிறோமோ, ஒரு கிரகஸ்தரா எங்க இருக்கிறோமோ, எந்த சூழ்நிலையில இருக்கிறோமோ, அதை செஞ்சுக்கிட்டே நம்ம நம்மளுடைய வாழ்க்கைய சக்சஸ்ஃபுல் ஆக்க முடியும். அது எப்படின்னா, பகவானுடைய நாம ஜபத்தின் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ண முடியும், சக்சஸ்ஃபுல்லா ஆக்க முடியும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த நாம ஜபத்தின் மூலமாவே நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான சக்சஸும் நம்மளால வந்து அடைய முடியும். எதனால இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தினாலே நம்மளால அந்த சக்சஸ் அடைய முடியும் அப்படின்னு சொன்னா, நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ரச விக்கிரக பூர்ண சுத்தோ நித்திய முக்தோ ஆபின்னத்வா நாம நாமினோ. பகவானுடைய நாமத்துக்கும் அவருக்கும் எந்த விதமான ஒரு வேறுபாடும் இல்லை அப்படின்னு வந்து சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லணும். சோ பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பக்தி தொண்டு, ஒரு சேவை. அதன் மூலமா நம்ம என்ன பண்றோம், பகவானுடைய கருணையை நம்மளால வந்து அடைய முடியும். பகவானுக்கு பக்தி பண்ண முடியும். பகவானுக்கு பக்தி பண்றதுனாலையும் அவருடைய கருணை நமக்கு வந்து கிடைக்கிறதுனாலையும் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த பர்த் அண்ட் டெத் அப்படிங்கிற இந்த சைக்கிள்ல இருந்து ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, சங்கராச்சாரியர் கூட வந்து சொல்றாரு, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இது சம்சார விமோச்சன மார்க்கம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜம் கூடமதே அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இந்த ஹியூமன் லைஃப்ல நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு சொன்னா பகவானுடைய இந்த நாம ஜபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நாம ஜபத்தை நம்ம செய்ய தொடங்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நாம வெற்றிகரமா ஆக்க முடியும் அப்படின்னு இங்க வந்து சொல்றாங்க. ஓகே, யாராவது இத படிங்க. புவனா மாதாஜி படிங்க. உயிர்வாழி மீதுள்ள பரிவுணர்ச்சியினால் அது சாது பிரச்சாரம் செய்கிறார். சாதுவின் அடையாளங்கள் என்னவென்றால், அவர் எல்லா வாழும் உயிரினங்களிடமும் கொள்ளும் சகிப்புத்தன்மை, கருணை, தோழமை ஆகும். அவருக்கு எதிரிகள் இல்லை. அவர் அமைதியானவர், புனித நூல்களை பின்பற்றுவர். மேலும் அவருடைய எல்லா குணங்களும் கம்பீரமானவை. மேலே வர்ணிக்கப்பட்டது போல சாது என்பவர் பகவானின் பக்தர் ஆவார். அதனால் அவருடைய அக்கறை பகவானிடம் பக்தி தொண்டு செய்வது பற்றிய அறிவொளியை மக்களிடம் ஏற்படுத்துவதே ஆகும். அதுவே அறிவின் கருணையாகும். பகவானுக்கு பக்தி தொண்டு புரியாத மனித வாழ்வு பாழாகின்றது என்று அவர் அறிவார். ஒரு பக்தர் நாடு முழுவதும் பயணம் செய்து வீடு வீடாக சென்று கிருஷ்ண உணவுடன் இரு என்று பிரச்சாரம் செய்வார்கோள். பகவான் கிருஷ்ணனின் பக்தராக இருங்கள். வெறுமனே உங்களின் மிருக மனப்பாங்கை நிறைவு செய்வதால் உங்களின் வாழ்வை பாழாக்கி கொள்ளாதீர்கள். மனித வாழ்வு என்பது தன்னை உணர்வதற்காக அல்லது கிருஷ்ண உணர்வு கொள்வதற்காக உள்ளது என்று பிரச்சாரம் செய்கிறார். இவையே ஒரு சாதுவின் பிரச்சாரம் ஆகும். அவர் தன்னுடைய முக்தி பற்றி திருப்தி அடைவதில்லை. அவர் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றியே பிரபுஜி ஒரு பக்தர் நாடு முழுவதும் விட்டுட்டேன் பிரபுஜி. அவர் எப்போதும் மற்றவர்களை பற்றியே நினைக்கிறார். கிருஷ்ணன் பிரச்சாரம் ஒரு சாதுவின் பிரச்சாரம் தன்னை முக்தி பற்றி அவர் எப்போதும் மற்றவர்களை பற்றியே நினைக்கிறார். அவர் பாவம் செய்த அனைத்து ஆத்மாக்களின் மேல் மிகவும் அன்பு செலுத்தும் மனிதர். அதனால் அவருடைய தகுதிகளில் ஒருவர் காருணிகா. அவர் வீழ்ச்சியடையும் ஆத்மாக்களிடம் மிகுந்த கருணை கொள்ளும் மனிதர் ஆவார். வீழ்ச்சியடையும் ஆத்மாக்களுக்கு மிகுந்த கருணை அளிப்பது அவருடைய குணங்களில் ஒன்றாகும். அவர் கருணை படைத்தவர். ஏனென்றால் அவர் வாழும் எல்லா உயிரினங்களின் நலன் விரும்புவர். அவர் மனித சமுதாயத்திற்கு மட்டுமின்றி விலங்கு சமுதாயத்திற்கும் நலன் விரும்பி ஆவார். சர்வதேகினாம் என்பது ஜட உலர்களை ஏற்றுக்கொண்ட எல்லா உயிரினங்களையும் குறிக்கிறது என்று இங்கு கூறப்படுகிறது.
ஜட உடலை கொண்ட மனித உயிரினம் மட்டுமே அல்லாமல் பூனைகள், நாய்கள், மரங்கள் மற்றும் பல முதலியவைகளிடமும் கருணை கொண்டவர். அவர் எல்லா வாழும் உயிரினமும் இறுதியாக இந்த ஜட கட்டிலிருந்து விடுபட்டு முக்தி பெறும் விதத்தில் அவர்களை வழிநடத்துவார். ஸ்ரீமத் பாகவதத்தில் எடுக்கப்பட்டது 3.25.21. ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ. ஸோ ஏன் இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது நம்ம செய்யணும் அப்படின்றதுக்கான பிரபுபாதர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விளக்கம் இங்க நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு சாது அப்படிங்கிறவர் வந்து இயல்பாவே எல்லோருக்கும் மேலேயுமே வந்து கருணையா இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் தன்னுடைய ஒரு சிரமத்தை வந்து பொருட்படுத்தாம மற்றவர்களுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நேரம், சக்தி, அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாரு, அவங்களுக்கும் இந்த மனித பிறவியோடைய நோக்கம் என்னன்னு புரியணும், அவங்களும் இந்த மனித பிறவியை வந்து வெற்றிகரமா வந்து பயன்படுத்தணும், அவங்களுக்கும் இந்த மனித வாழ்க்கையில வந்து ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த கிருஷ்ண பக்தியை பத்தின ஒரு விஷயங்களை வந்து மற்றவர்களுக்கு வந்து எடுத்து சொல்றாரு. ஸோ இதனால இங்க நம்ம பேசப்பட்ட இந்த விஷயங்கள் நமக்கு வந்து புரிஞ்சிருக்கு, அது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளும் மற்றவர்களுக்கு இதோடைய விஷயங்களை அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்றதுக்கு ஒரு சின்ன முயற்சி நம்ம வந்து மேற்கொள்ளலாம். நமக்கு பொதுவா மற்றவர்கள்கிட்ட பேசுறதுக்கான ஒரு தயக்கம் வந்து இருக்கலாம். ஆனாலும் வந்து இந்த தயக்கம் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அங்க நம்ம வந்து அந்த தயக்கத்தை வந்து நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால வேலையில சக்சஸ் பண்ண முடியுமா? கம்பெனில நம்மளை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. வேலைக்கு எடுக்கும் போதே கிளியரா வந்து கேட்பாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து எல்லாம் நீங்க வந்து நல்லா பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி நம்ம இந்த கிருஷ்ண பக்தியை, கிருஷ்ண உணர்வை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம தயக்கம் இல்லாம என்ன பண்ணலாம், தெரிந்தவர்களுக்கு இதை நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு சாதுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதான் காருணிக்கா, அதாவது கருணை. எல்லாருக்கு மேலேயுமே கருணை. இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கு மேலேயும் வந்து இருக்கக்கூடிய ஒரு கருணை. சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, ஜாரிகாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவங்க இருந்த காட்டு விலங்குகள் எல்லாத்தையுமே கூட வந்துட்டு நாமம் சொல்ல வச்சாரு. ஐ திங்க் சைத்தன்ய மகாபிரபா இல்ல நித்யானந்த பிரபுடைய சீடரான்னு தெரியல. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு, காட்டுக்குள்ள வந்து போய் ஒரு வந்து புளியை பிடிச்சிருவாரு. புளியை பிடிச்சி என்ன பண்ணுவாரு, அந்த புலி வந்து இவர்கிட்ட வந்து உருமும். ஸோ பட்டார்னு 2 அறை விடுவார். நீ என்ன புலியா இருந்துகிட்டு இருந்தா பகவானுடைய நாமத்தை சொல்லு, பகவானுடைய நாமத்தை சொல்லலைன்னா உனக்கு இந்த லைஃப் வீணா போகும், சொல்லு பகவானுடைய நாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, அந்த புலியை வந்துட்டு பட்டார் அடிப்பாரு. அதுக்கப்புறமா அந்த தூய பக்தருடைய கை பட்டதனால அந்த புலி வந்து என்ன ஆகும், அந்த புலியோடைய தேகத்திலேயே பகவானுடைய நாமத்தை வந்து சொல்லும். ஸோ அந்த அளவுக்கு பக்தர்கள் வந்து எல்லா ஜீவராசிகளுக்கு மேலேயுமே கருணையா இருக்கக்கூடியவங்க. ஏன்னா அவங்க வந்து தேகத்தின் அடிப்படையில வந்து பாக்குறது இல்லை, அவங்க வந்து ஆத்மாவை பாக்குறாங்க. ஏன்னா எல்லா தேகத்துக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு. தேகம்தான் வந்துட்டு ஒரு கீழான ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு தேகமா இருக்கலாமே தவிர அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா எப்போதும் ஆன்மீகமானது. சோ அது வந்து பகவானுக்கு சொந்தமானது, பகவானுக்கு அது பக்தி பணம். அது வந்து பகவானை இன்னும் அடையலையே, அது இந்த பௌதிக உலகத்துல இன்னும் பலவிதமான துன்பங்களை அது வந்து அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வருத்தப்பட்டு துக்கப்பட்டு அந்த சாது என்ன பண்றாரு, இந்த கிருஷ்ண உணர்வு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து தொடர்ந்து வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுல அவருடைய ஒரு சுய நன்மையை கூட அவர் வந்து பொருட்படுத்துறது கிடையாது, அவருடைய கம்ஃபர்ட்டை வந்து பொருட்படுத்துறது கிடையாது. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி பிரபுபாதர் ஏற்கனவே வந்துட்டு ராதா தாமோதர் அப்படிங்கிற அந்த ஒரு கோவில்ல அவருக்கு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் இருக்கு. ஸோ அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கு. ஆல்ரெடி வந்து அவர் பக்தி வேதாந்த சுவாமி அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுத்துட்டாங்க. அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா அங்க இருக்கிறாரு. ஆனாலும் பிரபுபாதர் என்ன பண்றாரு, அந்த கம்ஃபர்ட்டை விட்டுட்டு அவர் வெளியில வர்றாரு. வெளியில வந்து என்ன பண்றாரு, இந்த கிருஷ்ண பக்தியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கப்பல்ல கடல்ல வந்துட்டு பிரயாணம் பண்றாரு. 3 முறை ஹார்ட் அட்டாக் வந்து சந்திக்கிறாரு. அவ்வளவு தூரம் வந்து ஒரு சிரமத்தை அவர் வந்து ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கருணை தான் அதுக்கான காரணம். நம்ம எல்லாருக்கும் மேலேயுமே அவருக்கு இருந்த அபாரமான அந்த கருணையினால என்ன பண்ணாரு, இந்த கிருஷ்ண உணர்வு எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு சிரமத்தை அவர் வந்து மேற்கொண்டார். ஸோ அதனால இந்த கருணை அப்படிங்கிற ஒரு குணம் நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையுமே அது வந்து இருக்கணும். நம்மளும் மற்ற
எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண உணர்வு கிடைக்கிறதுக்கு நம்மளால முடிந்த ஒரு முயற்சியை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுப்பு நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இல்ல கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த கேள்வி வந்து அந்த நாமாமிருத்தத்திலேயே வந்து கிளாரிஃபை ஆயிடுச்சு பிரபு. ரொம்ப தேங்க்ஸ். நான் என்ன கேள்வி கேட்க வந்தேன்னா, இந்த மாதிரி முழு நேரமும் நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருந்தது இல்லையா, நம்ம சரியா தான் நம்ம யோசனைகள் இருக்கா, நம்ம சரியான எண்ணங்கள் தான் வச்சிருக்கோமான்னு ஒரு கேள்வி இருந்தது இல்லையா. அப்போ வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடவுளை பத்தின நினைவு வேணும் அப்படின்னு சொன்னோம். வெறும் வாழறதுக்கான வழிகளை மட்டும் யோசிச்சு அதுக்காக மட்டும் அதை பண்ணினா ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னோம்ல. ஸோ இந்த இதுல வந்து படிக்கிற போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிருஷ்ண உணர்வை வந்து நம்ம உள்ள வைக்கணும். சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா நம்ம செயல்களை நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம். அதோட இதையும் ஆட் பண்ணி பண்ணும்போது எல்லாமே ஸ்பிரிச்சுவலைஸ் ஆகுது அப்படிங்கறத வந்து கிளியரா சொன்னீங்க. கரெக்டா பிரபு? என்னோட புரிதல்? எஸ் எஸ். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில இருந்துகிட்டே நம்மளால என்ன பண்ண முடியும்? எப்போதும் பகவானுடைய ஸ்மரணத்துல நம்மளால இருக்க முடியும். அதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபம் அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண என்ன ஆக முடியும்? நம்மளால எந்த வேலைகள் செய்துகிட்டு இருந்தா கூட பகவானுடைய ஸ்மரணத்துல நம்மளால இருக்க முடியும். இப்போ ஆல்ரெடி நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல நம்மளுடைய குழந்தைங்களை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லையா? நம்மளுடைய கணவரை பத்தி யோசிக்கிறது இல்லையா? சம்டைம் அவங்களுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கலாம். நம்ம என்ன பண்ணிருப்போம்? வீட்டுல அவங்கள வந்து வச்சுட்டு நம்ம வேலைக்கு லீவ் போட முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். வேலைக்கு வந்திருப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட அவங்க என்ன பண்றாங்க? டேப்லெட் போட்டாங்களா? சாப்பிட்டாங்களா? அவங்களுக்கு இப்போ ஃபீவர் குறைஞ்சதா இல்லையா? என்ன பண்றோம்? எப்பயும் அதையே வந்து யோசிச்சுட்டே இருக்கிறோம். பட் அதே நேரத்துல வேலையும் பார்க்குறோம். ஸோ இது நமக்கு வந்துட்டு ஒரு புதுசான ஒரு விஷயம் கிடையாது. நமக்கு டஃப்பான ஒரு விஷயமும் கிடையாது. நமக்கு பண்ண முடியுது. ஆனா அதை பகவானுக்கு மேல பண்றதுக்கு ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது. அவ்வளவுதான். ஓகே. எனி கொஸ்டின்ஸ் ஆர் கமெண்ட்ஸ்? யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வேண்டியிருக்கா? கிளாஸ் ஓகேவா? நமக்கு தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணலாமா? Yes, Prabhu. Next week. See you. ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் ரொம்ப எளிமையா நம்ம வந்து கத்துக்கிறதுக்காக இப்படி ஒரு மாடல் வந்து இருக்கு. அதனால இது ரொம்ப ஆரம்ப நிலையான விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு முறை. Any questions or comments? Can I make a request for ஒரு request make பண்ணலாமா? இந்த மெட்டீரியல் ஒரு could I make a request பிரபு? உலகிலையோ நான் சொல்றேன். மன்னிச்சிடுங்க பிரபு. உங்களுக்கு ஒரு request கேட்கலாமோ? எனக்கு தமிழ் வாசிக்க தெரியாது. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணி மெட்டீரியல் நீங்கள் அதை ஆங்கிலத்திலும் ஷேர் பண்ணுங்க குரூப்பில், இல்லை ஈவன் மற்றவுக்கு தமிழும் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ நாங்கள் பேந்தும் ரீட் பண்ணலாம் அது மெட்டீரியல். ஓகே, மேபி இஃப் பாசிபிள் நீங்கள் அதை கொஞ்சம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா என்கிட்ட 2 மெட்டீரியல் இருக்கு. ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஒரு மெட்டீரியலாக இருக்கு. 2 மாடியூல் 2 புக் இருக்கு. ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ தமிழ்ல வந்துட்டு ஒரு ஃபார்மட் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஃபார்மட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதனால எனக்கு ஷேர் பண்ண முடியல. ஸோ ரெண்டுமே வேற வேற ஆயிரும். ஒன்று இங்கிலீஷ்ல நான் ஃபார்வர்ட் பண்ணலாம், அந்த இதையே நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். ஆனா சிலர் வந்து தமிழ்ல படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அதனாலதான் நான் வந்துட்டு தமிழ்ல ஷேர் பண்ணேன். ஸோ வேணா நான் அந்த பிடிஎஃப் புக்கு வந்து இருக்கு, அதை நான் ஷேர் பண்றேன். பாசிபிள் இருந்தா நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டீங்கன்னா கூட அது வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆயிடும். Okay, I'll try that. Thank you, Prabhu. Yes, thank you.
வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? Any questions? Comments? டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரிஞ்சுது. இஸ் திஸ் ஓகே? ஏன்னா நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கான்வர்சேஷன் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது. மேபி 1.5 hour ஆகுதுன்னு நினைக்கிறேன். இஸ் திஸ் ஓகே எல்லாருக்குமே? இல்லைன்னா எக்ஸாக்டா 1 hourல வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி முடிக்கணும்? ஓகே பிரபு. பரவாயில்ல பிரபுஜி, எக்ஸ்டெண்ட் ஆனா that's fine. எக்ஸ்ட்ரா இன்னைக்கு சண்டே தானே பிரபுஜி? ஓகே. ஸோ நமக்கு இப்போ இந்த மாதிரி 15 minutes இல்லைன்னா 1/2 hour அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆனாலும் யாருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை இல்லையா? இல்ல பிரபு. இல்ல பிரபுஜி. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஃபைன். ஸோ யாருக்கு எதுவும்லாம் கேள்வி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வகுப்பை முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி. அனைத்து பக்தர்களும் இந்த வகுப்புல வந்து கலந்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ வெரி மச். பாஞ்சா கல்பத்தருப்யஸ்ய கிருபா சிந்து அந்த கோடி வைஷ்ணவ விருந்தகி ஜெய். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே தேங்க்யூ பிரபுஜி.